பாருங்கள், பச்சை முந்திரிக்காய், பச்சையாக முந்திரிக்காய் இருக்குல்ல, அது உள்ளே வந்து பருப்பு நோண்டி கொடுத்தாங்க அம்மா. இது உரிக்க முடியாது, இது மாதிரி வராது பாருங்கள், உரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது என்ன பண்ணால் சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் போட்டு அதுக்கப்புறம் தான் உரிக்கணும். அதனால் இதை இப்படி உரிக்க முடியலையா, நெக்ஸ்ட் அதுக்காக என்ன பண்ணுறோம் பாருங்கள், சுடுதண்ணியில் போட்டு, சூடாக இருக்குது தண்ணி, இது சுடுதண்ணியில் போட்டால் இது மாதிரி ஆகிடும். இது என்ன பண்ணணும்னா, இது 4 நாள் ஆகிடுச்சு, கொரியரில் வந்துச்சு, கொரியரில் வரதுக்கு 4 நாள் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணோம், ஒரு வெள்ளை துணி வச்சு அதை இப்படி எடுக்கணும். இப்படி வச்சா சுடுதண்ணியில் நம்மளுக்கு உறிஞ்சி வரும் ஈஸியாக. கட் பண்ணி கட் பண்ணி கையெடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம துணி வச்சுன்னு சுடுதண்ணியில் போட்டுருக்கோம். நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம், அதனால் அப்படியே போட்டு நம்ம வந்து உரிச்சா கொஞ்சம் வரும். ஆரிடுச்சுன்னா அப்படியே உரிச்சிக்கலாம், சூடாக இருந்தால் நம்ம துணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக உரியும். அப்போ உரிக்க கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா நம்மளுக்கு, இப்போ வந்து உரிக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து ஈஸியாக உரியும் நம்மளுக்கு. அப்போ பச்சை பயிரை உரிக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கடலக்காய் எப்படி பச்சை கொட்டை சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இதில் கிடைக்கும். பச்சை முந்திரி இது காஞ்ச முந்திரி மற்றதெல்லாம், இது வந்து பச்சை காயிலே நோண்டி எடுக்கிறது வந்து இப்போ நம்ம பச்சை கடலக்காய் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அது மாதிரி இந்த பச்சை முந்திரியில் இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுதான் அந்த காயிலே பறித்து அதை தீனி இருக்கிறது. ஓகே, இப்படி தான் உரிக்கணும். இதை இப்படி தான் வரும். இதை நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுவல் பண்ணி சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா மசாலா போட்டு பரட்டி சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இது வந்து கொரியரில் வந்ததால் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. இது கொரியரில் வந்ததுக்கு 4 நாள் ஆகிடுச்சு. 4 நாள் வந்ததால் உள்ள கவரில் இருந்ததால் கொஞ்சம் இதாகிடுச்சு. நேரில் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேரில் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி என்னென்னு பண்ணுங்க. ஓகே, பாய்.